ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கடலூரில் செம்மங்குப்பன்ற இடத்துல, அதாவது ஒரு தனியார் பள்ளியுடைய தனியார் ஸ்கூலுடைய ஒரு வேன் வந்து கிராஸ் பண்ண பார்த்துருக்கு. அதாவது தண்டவாளத்தை கடக்கிறப்போ ரொம்ப ஸ்கூலுக்கு அர்ஜென்ட்டுன்னு அந்த தனியார் ஸ்கூலுடைய அந்த டிரைவர் கேட்டாங்க. அதனால் கேட்மேன் வந்து வடமாநிலத்தை சேர்ந்தவர் போல் அவர் வந்து திறந்துருக்காரு. திறந்தோன்னே ஏன்னா இன்டர்லாக்கிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். அதாவது வண்டி வருதுன்னா சிக்னல் வந்து காட்டணும், ட்ரெயின் ஒன்று வருதுன்னா அது சிக்னல் காட்டணும். அந்த சிக்னல் காரணம் அந்த ட்ரெயின் ஆப்ரேட்டர் வந்து நிறுத்தும். ஆனால் அந்த சிஸ்டம் இல்லாதனால அந்த செங்கம் மூவ் பண்ணுற இடத்துல அந்த ட்ரெயின் வந்து அடிச்செல்லாம் 3 குழந்தைங்க செத்து போயிருக்காங்க. அதில் 2 பெண் ஒரு ஆணுன்றாங்க. ஆக்சுவலாக அதில் 2 பேர் அக்கா தங்கச்சி, 2 பேருமே சகோதரிகள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துன்ப நிகழ்ச்சியாக இருந்திருக்கு. இதில் என்னன்னா பல பேர் என்ன வட மாநிலத்திலலாம் பள்ளி சொல்கிறாங்க. பங்கஜ் சர்மான்ற ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் வந்து இந்த இன்டர்லாக்கிங் முறையில் அங்கே ஸ்டேஷன் அந்த கேட் மாஸ்டராக கேட் மேனாக இருக்கார். அவர் என்ன சொன்னார், திறக்கிறப்போ டிரைவர் சொல்லி தான் நான் திறந்தேன், எனக்கு ஸ்கூலுக்கு அர்ஜென்ட்டுன்னு திறக்கிறேன்னு சொன்னாருன்னு நல்லா திறந்தேன்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி திறக்கிறப்போ என்ன இருக்குன்னா அங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லணும். ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இண்டிகேட் பண்ணிடுவாங்க. ட்ரெயின் அப்படி இண்டிகேட் பண்ணினா அது ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இண்டிகேட் பண்ணால் வர ட்ரெயினுக்கு வந்து சிக்னல் காரணம் ட்ரெயின் நிற்கும். ஆனால் அந்த முறை அதில் கிடையாது. இன்டர்லாக்கிங் இல்லாதால இந்த 3 உயிர்கள் வந்து இறந்து போயிருக்கு. அது அக்கா தங்கச்சி 2 பேர். இது எல்லா பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து இதுவே தெரியாது, தமிழ் தெரியாது, அவர் மரமாந்தி சார்ந்த இதனால் வந்து கூப்பிட்டாலும் அவங்க வந்து என்னன்னே தெரியாமல் நிற்கிறாங்க. ஸோ இதான இந்த மொழி பிரச்சனையால் தான் இந்த விபத்து நடந்திருக்குன்னு வேற சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கலாம். ரயில்வேல எல்லாமே 90% வட மாநிலத்தில் வேலைக்கு வந்துட்டு இருக்காங்க. தமிழர்கள் யாரும் ரொம்ப கிடையாதுன்றது. இது செம்மங்குப்புன்ற பார்த்தா இன்டர்லாக்கிங் இல்லை. ஏன்னா அது நான் கொஞ்சம் கம்மியான ஊர் பக்கன்றதுனால அந்த இன்டர்லாக்கிங் மக்கள் வடமாத்த அதிகமாக இருக்கிறது இன்டர்லாக்கிங் முறை இருக்குது. ஸோ இந்த இன்டர்லாக்கிங் முறை இல்லாதனால இந்த கடலூரில் செம்மங்குப்பன்ற இடத்துல 3 உயிர்கள் வந்து போயிருக்குது. ஸோ இந்த உயிர்கள் ஆத்மா சாந்தி அடைதான் சொல்ல முடியும்னா, தாய்க்கு என்னதான் கெட்டவனாக இருந்தாலும் அவருக்கு பல்லாதான். ஸோ இந்த 3 உயிர்கள் இறந்த குழந்தைகளுக்கு நம்ம வந்து அஞ்சலி தான் செலுத்த முடியும். இது போன்ற நிகழ்ச்சி இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும். உடனே மத்திய தென்னக ரயில்வே இது உரிய நடவடிக்கை எடுக்கணும். தமிழர்களை 90% வேலையில் வைக்கணும், ரயில்வே வேலையில் வைக்கணும்ன்றதான் என்னுடைய கோரிக்கையை நான் வைக்கிறேன். ஸோ இது நடந்தே தீரணும்னு சொல்லி என் வீடியோ இந்த ஒர்க்கு சாந்தி ஆகிடுன்னு நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.